தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, சிருஷ்டி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கட்டைக்கும் அவைகளுடைய போதனைகளுக்கும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கொடுத்து கொண்டிருந்தார்கள். மகிமையை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை விட சில நேரம் சில மனிதர்களுடைய போதனை நமக்கு உச்சிதமாய் தெரிஞ்சிருது. கட்டை கட்டை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லும், ஆனா நாம அப்படி வாழ முடியுமா? வசனம் அப்படித்தான் இருக்கும், நாம அதை செய்ய முடியுமா? அது மனிதனுடைய போதனை, அது கட்டை. உன்னை ரட்சிக்க திராணி இல்லாத வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் இல்லாத மனித வார்த்தைகளை கர்த்தருடைய வசனத்தை விட நீ மேலாக கொண்டு போகும்போது, ஆராதிக்கப்பட வேண்டியவருடைய அந்த மகிமையை நீ கீழே இறக்கி மனிதனுடைய வார்த்தையை மேலே ஏற்றும் போது நீ மிருக குணமுள்ள மனுஷன் என்பதை மறந்து போகாதே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெரிஞ்சுக்கிடணும் நம்ம. ஐயோ அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவங்களே சொல்லிட்டாங்க, கொண்டாடாத. ஊழியக்காரனே வசனத்துக்கு விரோதமா சொன்னாலும் போலந்து போறதுக்கு தைரியம் உள்ளவனாயிரு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஊழியக்காரன், நான் தான் ஊழியக்காரன். இந்த இடத்துல டிஸ்பிளேல ஒரு சினிமா பாட்டை போட்டு நாம ஆமா ஆராதிக்கலாம், பரவாயில்லை. எல்லாரும் இந்த சினிமா பாடலை கைகளை உயர்த்தி கர்த்தரை நினைச்சு பாடுவோம் அப்படின்னு கையை உயர்த்தி பாடுவோம்னு சொல்லி பாடுனா செருப்பால் அடிப்பேன் சொல்றதுக்கு எவனுக்காவது துணிவு இருக்குதா? அவன் மிருக குணம் உள்ளவனா இருந்து நம்மை மிருகங்களை பின்பற்றி தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை பிசாசுக்கு செலுத்தும்படியே வழி நடத்துகிறானே, அதை தடுக்கிறதற்கு நம்ம தீவிரிக்கலையே. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எதையும் வைக்க கூடாது. தேவனை வச்சிருக்கோம், ஆனால் வேற ஒரு நாமத்தை சொல்லி நாங்க அல்லது வேறொரு காரியத்தை கொண்டு வந்து நாங்க அவரை பெருமைப்படுத்துறோம்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன், ஒரு மனிதனை நீ மகிமைப்படுத்த விரும்புற, ஒரு மனிதனை நீ கனப்படுத்த விரும்புற, உலகத்தானா இருந்து உலகத்தானுக்கு மகிமைப்படுத்த விரும்பினா என்ன பண்ணுவான்? போய் மாலை போடுவான், இல்லைன்னா என்ன போடுவான்? சால்வை போடுவான். மாலையோ சால்வையோ போடுறதுனால என்ன இருக்குது? கௌரவம். மாலைன்னா என்னது? பூவுல போடலாம், சந்தனத்துல போடலாம், காசுல போடலாம், அப்படிதானே? ஒரு மனிதனை கனப்படுத்துகிறதற்கு காசு மாலை போடலாம், சந்தன மாலை போடலாம், பூ மாலையாவது போடலாம், சால்வை போடலாம், இதெல்லாம் கணத்துக்குரியதா இருக்கும். ஆனால் அதே இடத்துல அதே மனிதனை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு 10 பிஞ்ச செருப்பு எடுத்து கட்டிட்டு கொண்டு போய் நீ போடுவையா? போட மாட்டேல. அப்படின்னா யோசிக்கணும். நீ தேவனை மகிமைப்படுத்துகிற, பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீ பரிசுத்தமான வசனத்தை விட்டுட்டு சினிமாக்கார எழுதின பாட்டை கொண்டு போய் தேவ சமூகத்தில் போட்டு இதை கர்த்தருக்கு தான் நான் மகிமையை கொடுக்கிறேன்னா எப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறேன்னா? பூ போட்டு மகிமைப்படுத்த வேண்டிய, சந்தன மாலை போட்டு மகிமைப்படுத்த வேண்டிய, பணம் போட்டு அந்த மாலை போட்டு மகிமைப்படுத்த வேண்டிய அளவுக்கு கனமான ஆளை நீ செருப்பு மாலை போட்டுட்டு உன்னை நான் மகிமைப்படுத்துறேன்னு சொல்றதுக்கு சமமா தேவனுக்கு நீ செய்கிற மிருக குணம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். விசுவாசியில மாத்திரம் மிருக குணம் உள்ளவன் இருப்பான்னு நினைக்காத, ஊழியக்காரன்ல இருப்பாயா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏத்துக்கிடுவோமா நாம? நான் இந்த மாலையை உங்களுக்காக கட்டிட்டு வந்தேன், 10 பிஞ்ச செருப்பு எடுத்து கொண்டு போய் கட்டி ஒரு அதிகாரிக்கோ ஒரு ராஜாவுக்கோ ஒரு அமைச்சருக்கோ போற்ற முடியுமா? தொலைச்சிருவாங்க இல்லையா? தொலைச்சிருவான்ல. அப்ப நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? சினிமா பாட்டு. நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற? விளங்குதான் நான் பேசுறது? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும். தேவனுடைய பிள்ளைகள் அதை கண்டு விலகிடணும். இஸ்ரவேல் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. மிருக குண மனுஷர்களாக அவங்க போயிட்டு கட்டையினுடைய போதகத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கட்டையினுடைய போதகம்.